السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு இந்த திக்ரை நாம் ஓதுவோம். இது 99 நோய்களுக்கான நோய் நிவாரணி. அதே போன்று அல்லாஹ்வின் உதவியை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆ. சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய மிகவும் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான துஆக்களையும் திக்ருகளையும் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அவர்களும் ஓதி வந்திருக்கிறார்கள். இந்த திக்ருகளை, இந்த துஆக்களை நாமும் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதினால் அவர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டார்களோ அதே போன்று அல்லாஹ் நமக்கும் உதவி செய்வான். அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அல்லது கஷ்டங்கள் கவலைகள் ஏற்பட்டால் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சஹாபி தன்னுடைய தோட்டத்திற்கு விவசாயம் செய்யும் நிலத்திற்கு தண்ணீர் தேவை. அவர் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். அவருடைய தோட்டத்திற்கு மாத்திரம் அல்லாஹ் மலையை பொழிய வைத்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் தங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் அதே போன்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இந்த துஆவினுடைய சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது கூறினார்கள், அதாவது சுவர்க்கத்தினுடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் இந்த துஆ என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே போன்று 99 வகையான நோய்களுக்கு நோய் நிவாரணியாக இந்த துஆ இருக்கின்றது. நாமும் இதனை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்ததொரு மாற்றத்தை தருவான். இன்ன துஆ லா ஹவுல ولا قوة إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய நிலைமைகளை சீர்படுத்தி தருவான்.